ஆத்ம நமஸ்காரம் அனைவருக்கும். இந்த பதிவு இந்த உபதேசம் கொடுப்பவர்களை நம்ம பெரிதா மதிச்சு நடப்பதா? அல்லது உபதேசம் கொடுத்தவர்கள், இது நான் தான் குடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு தற்பெருமை கொண்டு நடப்பதா? இதுல சித்த வித்தியார்த்திகள் தெளிவா இருக்கணுன்றதுக்கு தான் இந்த பதிவு போடுறோம். உபதேசம் வாங்கும்போது இது அப்பாவுடைய உபதேசம் தான். அது யார் கொடுத்தாலும். அப்பா இத 3 வழியில சொல்லியிருக்காரு. இப்ப ஆசிரமத்துல இருக்கக்கூடிய அண்ணாக்கள் நமக்கு உபதேசம் தரமாட்டாங்க. வெளிய ஆலயங்கள்லயோ, நிலையங்கள்லயோ வாங்கிக்க சொல்லுவாங்க. நிலையத்துல முழு கொள்கையை கடைபிடிப்பவர்கள் சித்த வித்தைய காட்டி கொடுக்க மாட்டாங்க. கொள்கையில வரவங்களுக்கு உபதேசம் கொடுப்பாங்க. இந்த சித்த வித்தையை காட்டி கொடுப்பதுன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு 4, 5 நடவடிக்கை கடைபிடிச்சா அவர்களுக்கு காட்டி கொடுக்கலாம். அத யார வச்சு காட்டி கொடுக்கணும்னா, அது போன்று இருக்கும் நபர்களை வச்சு காட்டி கொடுக்கலாம். சித்த வித்தியார்த்திகள் கொடுக்கணும்னா, அப்பா சொன்ன அந்த 27 அல்லது 30 நடவடிக்கையை பின்பற்றி ஆகணும். இப்படித்தான் உபதேசம் கொடுக்கும் முறைகளை வச்சிருக்காங்க. இதுல உபதேசம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, விளக்க வச்சு, சத்திய வாக்க வாங்கி, இந்த விளக்கெல்லாம் ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு அப்பா சித்தத்துல எடுத்து அழகா சொல்றாரு. அது எதுக்காக எடுத்து சொல்றாரு அப்படின்னா, அதுல இருக்க தைலம் ஜீவனாவும், எரியக்கூடிய திரி மனமாவும், அதில் விட்டு பிரகாசமா எரியக்கூடிய சுடரை ஆத்மாவாகவும் அப்பா ஒப்பிடுறாரு. அந்த விளக்க அகங்காரமா ஒப்பிடுறாரு. இதை அடையாளப்படுத்துவதற்கு தான் குத்து விளக்க வச்சு உபதேசம் கொடுப்பது. ஆனா நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, அதை கொடுத்துட்டு அதை சுத்தி வாங்க, நமஸ்காரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உபதேசம் கொடுத்தவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணலாம், அங்க இருக்க வித்தியார்த்திகளுக்கு நமஸ்காரம் பண்ணலாம். அவர்கள் எல்லாம் ஜீவ ஓட்டம் நிறைந்த ஜீவன்கள். விளக்க போய் நம்ம நமஸ்காரம் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. அதை சுத்தணும்லாம் அவசியம் கிடையாது. ஆனா இன்றைக்கு என்ன பண்றாங்க, கல்யாணத்துல குத்து விளக்க ஏத்திட்டு விளக்க சுத்தம்ன்றாங்க. அதெல்லாம் அவசியமற்றதுதான். அங்க மனமும் ஒத்து போனாவே முடிஞ்சு போச்சு. கைய பிடிச்சு சும்மா ஒரு வலம் வரணும் அப்படின்றது ஒரு ஃபார்மாலிட்டிஸ், அவ்வளவுதான். அதுக்காக அதை வணங்கணும்லாம் கிடையாது. சரி, அதுல இருக்க சுடர் பஞ்சபூதத்துக்கு ஒப்பிடக்கூடிய ஒரு அக்கினியா இருக்கு அப்படின்னா, அதை கூட நம்ம வெளியே கும்பிடணும்னு அவசியம் கிடையாது. அது உனக்குள்ள இருக்கு. அது வெளியே எப்படி இருக்கோ, எப்படி அழிஞ்சு போதோ, அது போல உனக்குள்ள இருக்கிறதும் வெளியே அழிஞ்சு போகுது. அது நீ மனதுல வச்சுக்கணுன்றதுக்கு தான் அந்த குத்து விளக்க அப்பா அதை ஒரு உதாரணத்துக்காக வைக்க சொல்றாரு. இவங்க அதை வணங்குவதும், அதை சுத்துவதும், அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு அறியாமையான ஒரு செயல்தான். ஞானம் படிக்க படிக்க நமக்கு தெளிவு வரணுமே ஒழிய, சும்மா ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு, ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு எல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. அதுபோல உபதேசம் வாங்குபவர்களுக்கு இந்த தெளிவு இருக்கணும். இது நடவடிக்கை கிரமங்கள்ல அப்பா தெளிவா தானே எழுதி வச்சிருக்காரு. எப்படி உபதேசம் கொடுக்கணும், என்ன மாதிரி இது பண்ணணும், அதெல்லாம் அப்பா தெளிவா தானே சொல்லியிருக்காரு. அப்ப அதன் பிரகாரம் நீங்க படிச்சீங்கன்னா, மத்தவங்க ஏன் உங்களை ஏமாத்த போறாங்க? நீங்க படிச்சுட்டு போய் வாங்கன்னா, அவங்களுடைய செயலும் நீங்க படிச்சதுக்கும் வித்தியாசம் இருந்தா நீங்க கேட்கலாம் தானே? என்னன்னா, அப்பா இப்படி எழுதி வச்சிருக்காரு, நீங்க இப்படி கொடுக்குறீங்களேன்னு கேட்கும்போது, அவங்களுக்கு அந்த புரிதலோ, தெளிவோ வரும் தானே? நான் இடையில கேள்விப்பட்டேன், கலர் ஆடைகளை கட்டிட்டு வந்தவங்களுக்கு மாத்த துணி இல்லைன்னு சொல்லிட்டு, ஒரு வெள்ளை வேட்டிய கட்டி உபதேசம் கொடுத்ததா நான் ஒரு கேள்விப்பட்டிருக்கேன், மதுரை சைடுல. அதெல்லாம் டீட்டெயிலா அவங்க பேரெல்லாம் நம்ம சொன்னோம்னா, மன வருத்தத்துக்கு ஆளாவோன்றதுக்காக நான் அதெல்லாம் சொல்றது இல்ல. ஆனா, இப்ப நீங்க தெளிவா படிச்சிருந்தீங்கன்னா, அது போல செயல் செய்பவர்களை நம்ம கேட்கலாம்ல. இது என்ன செயல் இது? இப்படியா உபதேசம் கொடுப்பாங்க? அப்படின்னு நம்ம கேட்கலாம்ல. அதனால நம்ம முதல்ல தெளிவா ஒரு விஷயத்துல, ஒரு பொருள வாங்க போறோம்னா, அந்த பொருளினுடைய தன்மையை முதல்ல நம்ம சரிவர அறிஞ்சு புரிஞ்சிருக்கணும். அப்ப யாரும் ஏமாத்துவதற்கான வேலைகள் இருக்காது. நம்ம அதுல ரொம்ப கோட்ட விட்டுட்டு, அவர்கள் தருவதை எப்படி தராங்க, என்ன தராங்கன்னு எந்த ஒரு நாலேட்ஜும் இல்லாம நம்ம வாங்குறது நம்ம தவறு தான். நம்ம தெளிவா இருந்து மீறி அவங்க ஏமாத்துறாங்கன்னா, வேற ஒரு நல்லவர்களை பார்த்து நம்ம வாங்க வேண்டியது தான் உபதேசங்கள் எல்லாம். அதனால ஆரம்ப காலங்கள்ல நான் உபதேசம் கேட்கும்போது கூட, செல்வண்ணா "நீ முழு நடவடிக்கையில வர்றதுன்னா நான் தருவேன். இல்லன்னா, நீ வேலையிலலாம் இருக்கிறன்ற பட்சத்துல, நீ வேற ஒருத்தர்கிட்ட வாங்கிக்க. ஆனா உன்னை நான் கைட் பண்றேன்னு" சொல்லி
அவர் கூடயே இருந்து அந்த குத்து விளக்க உபதேசம், அதுக்கான வழிமுறைகள், இது ஏன் ஏற்றப்படுது எல்லாமே நமக்கு தெளிவா சொல்லி, சத்திய வாக்கு எப்படி வாங்கணும்னு அத தெளிவா சொல்லி எல்லாமே அவர் கூட இருந்து பண்ணதுதான். அன்றைக்கு நம்ம தொழில்ல இருந்ததுனால அவர்கிட்ட வாங்க முடியுது. இல்லன்னா அவர் தான் குடுத்திருப்பார். அது போன்று தீவிரமா இருக்கக்கூடிய கொள்கையை முழுசா கடைபிடிப்பவர்கள் மற்றவர்களுக்கு காட்டிலாம் கொடுக்கக்கூடாது. அப்படி அவர்கள் குடுத்தாங்கன்னா, அவர்கள் இவங்களோட பயணிக்கணும். ஜெபத்துக்கு போணும். அப்பா சொல்ற மாரி மாதத்துக்கு 2 ஜெபம் கட்டாயம் கலந்துக்கணும். அப்படி கலந்துக்க முடியலன்னா, ஏன் கலந்துக்க முடியலன்ற தகவல் குடுக்கணும். வெளியூருக்கு போயிருந்தாலோ, உடம்பு சரியில்லனாலும், அதற்கான காரணங்கள சொல்லணும். வீட்ல இருந்துகிட்டு இவங்க கலக்காம இருக்காங்க அப்படின்னா, அவர்களை தள்ளி வைத்து ஜெபிக்கணும் அப்படின்னு அப்பா சொல்றாரு. அதனால இந்த தெளிவெல்லாம் நமக்கு இருக்கணும். அன்றாடம் வந்து நிலையங்கள்ல ஜெபிப்பாங்க. உபதேசம் குடுத்தவங்க நம்மளோட சேர்ந்து ஜெபிப்பாங்க. மாதத்துக்கு 2 முறை, 3 முறையாவது கட்டாயம் வந்துருவாங்கன்னா தான், ஆலைக்காரர்களோ, நிலையக்காரர்களோ அல்லது 27 நடவடிக்கையை கடைபிடிப்பவர்களோ உபதேசம் கொடுக்கணும். அல்லது காட்டிக் கொடு, அவங்க வீட்ல போய் பண்றவங்க பண்ணட்டும். ஆனா அவங்க வரும்போது, அவர்களை தனித்து வைத்து தான் உணவெல்லாம் குடுக்க சொல்றாரு, எல்லாம் பண்ண சொல்றாரு. அததான் ஆசிரமத்துல கடைபிடிச்சுட்டு இருக்காங்க. ஆலயக்காரர்களுக்கு ஒரு இடத்துல சாப்பாடும், ஜெபிக்க இடமும், முழு கொள்கையில் இருப்பவர்களுக்கு ஒரு இடத்துல சாப்பாடும், அவர்களுக்கு ஜெபிக்க ஒரு ரூமும் குடுத்துருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, அதுதான் வெளிய இருக்கிறவங்களுக்கு அந்த 30 சட்டம் எல்லோருக்குமானது தான். ஆசிரமக்காரர்களுக்கும், நமக்கும், ஆலயக்காரர்களுக்கும் எல்லோருக்குமானது தான் அந்த 30 சட்டம். அந்த சட்டத்த நீங்க சரியா படிச்சீங்கன்னா, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெளிவு பிறந்துரும். அதனால சித்த வித்தியார்த்திகள் இது போன்ற விஷயங்கள்ல தெளிவா இருங்க. இந்த உபதேசம் வந்து நீங்க வாங்கி, நீங்க பயன்பெறுவதற்குத்தான். அது நல்ல முறையில அப்பாகிட்ட சங்கல்பம் வச்சு, நல்ல நண்பர்களிடம், நல்ல மக்களிடம் நீங்க இத வாங்கணும். நல்ல ஆலயங்கள்ல போய் யாரெல்லாம் வந்து இதுல தீவிரமா இருக்காங்க, அவங்க கிட்ட 1, 2 அவங்க சலிப்பா சொன்னா கூட, சரி அத நீங்க பொருட்படுத்தாம, அவங்க கிட்ட கேட்டு முழு அனுபவமா இத நீங்க வாங்கி பண்ணீங்கன்னா தான் நமக்கு நல்லது. அதனால உபதேசம் கொடுத்தவர்கள் பின்னாடி போய் நம்ம சுத்திட்டு இருக்கணும், அப்படின்லாம் எதுவும் கிடையாது. 2வது சித்த வேதத்தை அ வாசிக்க நமக்கு தெரியணும். நமக்கு வாசிக்க தெரிஞ்சா மத்தவங்க ஏமாத்த முடியாது. சித்த வேதத்த படிச்சவங்கள யாராலயும் ஏமாத்தவே முடியாது. அது படிக்காதவர்களைத் தான் ஏமாத்தி சுத்திக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆளாளுக்கு ஒண்ணு ஒண்ணு பேசிக்கிட்டு. அதனால அதுல சித்த வித்தியார்த்திகள் தெளிவா இருங்க. நான் அடுத்த பதிவுல ஜெபம் செய்தால் அதில் வரக்கூடிய உவாதைகள் என்ன? அது நோயா? உவாதையா? அப்படி என்பதற்கான ஒரு பதிவு போடுறேன். அது கட்டாயம் நம்ம எல்லோருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு பதிவு. உடல் உவாதை வேறு, நோய் வேறு. ஜெபத்தினால் நடக்கக்கூடியது உவாதை. நோய் என்பது நம்ம பிறப்பாலோ, உணவாலோ, நம்ப அணுகக்கூடிய விஷமான செயல்களாலயும் நடக்கக்கூடியது நோய். உவாதை என்பது அன்றாடம் நம்ப தவறி ஏதாவது சாப்பிட்டுட்டோம், இல்ல தவறி ஏதாவது ஜெபம் பண்ணிட்டோம், அல்லது ஜெபத்துல நடக்கக்கூடிய இது போன்ற விஷயங்களுக்கு பேர் தான் உவாதை. இதற்கான பிரிவ நான் எடுத்து அடுத்த பதிவுல போடுறேன். அதுவரைக்கும் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.